எழுப்புறேன் எழுமே மாட்டேங்குது. சரி 7th ஹெவன் அப்படின்னு சொல்றதுல மறு பேச்சே இல்லை. வால்பாறைக்கு சாப்பிட போறோம். ஒருத்தன் சிகரெட் எடுத்துட்டு வரதான், ஒருத்தன் ஆய் வருதுங்கிறாங்க. லைக் வருஷம் ஃபுல்லா இங்க தானே இருக்கிறாங்க. செம்ம ரஷ். லைக் உங்ககிட்ட காசு நிறைய இருக்கு அப்படின்னா வால்பாறையிலேயே எடுத்துக்கலாம். ஜாலியா அப்படியே காட்டுக்குள்ள நைட் 8 மணிக்கு. இப்போ வந்து நாங்கள் அங்கே மேலே உங்களுக்கு மேகம் தெரியுதா, அந்த மேகத்துக்கு பக்கத்தில் ஒரு ரூமில் வந்து நாங்கள் புக் பண்ணி ரூமில் வந்து செக்இன்லாம் பண்ணிவிட்டு பேக்கேஜஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்ஃபிட்லாம் மாற்றிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இருக்கிறது ஐயர்பாடிங்கிற ஏரியா, வால்பாறைக்கு மிக அருகில். சென்னைக்கு மிக அருகில். சென்னைக்கு மிக அருகில். இப்போ வந்து நாங்கள் வால்பாறைக்கு போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அப்படியே வெயில் வேற அடிக்குது. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சு குளிர்ந்தா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக அப்படியே அப்டேட் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. சான்ஸே இல்லை. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வால்பாறை வந்திருக்கேன். ஆனால் அப்போ வந்து இந்த மாதிரி மழையோ இல்லை மிஸ்டோ பார்க்குற இடம்லாம் மிஸ்டாக மழையாலாம் இல்லை. லைக் அது வந்து அது ஆனால் கிளைமேட் சில்லுன்னு இருந்தது. பட் இந்த அளவுக்கு கிடையாது. பட் திஸ் இஸ் தி பெஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. செம்மையாக இருக்குது. நான் கொல்லி ஹில்ஸ் கூட போயிட்டு வந்தேன். நிறைய ஹேர் டிஃபரன்ஸ்லாம் இருந்தது. ஆனால் வால்பாறை தான். லிட்டரலி அமேசிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ தான் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடித்தோம். லஞ்சா டின்னரான்னு தெரியல, ஆனால் 2 சேர்த்த மாதிரி ஒன்று சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு சாப்பிடு. ஆமாம், அது உண்மை தான். ஸோ சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டு இந்த ரூம்ஸோட வியூவை பாருங்களேன். நாங்கள் பார்த்தீங்களா காவா ஓடுது மழையில். காவா இல்லைடா ஃபுல், அது வந்து மழை தண்ணி போடுற ஆறுடா. அது எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து வால்பாறை ஃபஸ்ட் டேயில் வந்து ரூம்ஸ்லாம் செக்இன் பண்ணிட்டு மத்தியானம் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்தோம். வந்து எல்லோரும் படுத்து செம்ம டயர்டுனா எல்லோரும் வியூ பாயிண்ட் போய் பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் அதோ இந்த ஒரு தற்குறி இருக்குது. நான் ஷார்ப்பாக 2:30 தான் எழுந்துச்சுடா. எழுப்புறேன் எழுமே மாட்டேங்குது. மாப்பிள்ள அந்த தற்குறியும் 6:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு டேவே போச்சு. ஆனா ரூம்ல செம்ம ஃபன். நல்லா 6 மணிக்கு தான் எழுந்துச்சான். எங்களும் சொல்றேன். நான் வந்து எழும்பவே மாட்டேறானுங்க. நான் வேற என்ன பண்றது. அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போய் படுத்துட்டேன். நானும் டயர்டா இருந்து சொல்லிட்டு, ஏன்னா நேற்று நைட் டிராவல் பண்ணோம்ல, அதனால சொல்லிட்டு அப்புறம் சாங்ஸ்லாம் போட்டு ஸ்பீக்கர்லாம் வச்சு, ஐயோ நான் உங்களுக்கு காலையில் வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன். இங்கேருந்து வியூ பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. லைக் செம்ம டேம் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா வால்பாறை போயிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஐயர்பாடியில் போகிறோம். டீ சாப்பிட போகிறோம். நாங்கள் ஐயர்பாடியில் இருக்கோம். இங்கேருந்து வால்பாறை வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ். அந்த டீக்கு பதிலாக பாலும் 2 பழமும் கொடுத்துருந்தீங்கன்னா. ஸோ வால்பாறை போயிட்டு நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு ரூமுக்கு வர்றது தான் இப்போ. டீ வாங்கி கொடுத்து டின்னர் தனியா டீ தனியான்னு தான் சொன்னேன் நான். நீ காசு கொடுத்தியா? என்ன சென்சார் போட வைக்கிறானுங்களே ஆடியோட. இங்க பாருங்க, ஆடியோ குவாலிட்டி பாருங்க. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இப்போ வந்து நம்ம நைட்டு மணி கரெக்டாக 8 ஆக போகுது. 8 ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்காக ஐயர்பாடியிலேருந்து நம்ம ரூம் எடுத்துருக்க இடத்துலேருந்து வால்பாறைக்கு சாப்பிட போகிறோம். பாருங்களேன், 8 மணிக்கு லைக் ஊர் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன். செம்ம ஸ்பாட்டாக இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் மத்தியானம் இருந்ததை விட இப்போ நார்மலாக தானடா இருக்குது சரணே. இப்போ குளிர் வந்து அவ்வளோ இல்லைங்க. மத்தியானம் இருந்ததுக்கு மத்தியானம் சரியான குளிர். லைக் எங்களால் நிற்க முடியல. இப்போலாம் ரொம்ப மேனேஜபிளாக இருக்குது. அதுவும் இப்போ நைட்டு மணி 8 ஆகுது. இப்போ பரவாயில்ல குளிர். ஆனால் மத்தியானம் விரைச்சிட்டோம் நாங்கள். லிட்ரலி மழை, மிஸ்ட்டு, சில்னஸ்ஸு. ஐயோ
இங்கே பாருங்கள் ரோடு அப்படியே செம்மையாக இருக்குது. நினச்சி பாருங்களேன், உங்களோட ரெகுலர் ரொட்டீனில் இருந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு 2-3 நாள் இப்படி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அதுவும் இப்போ பக்கா ஆஃப் சீசனா, லைக் அவ்வளோவா க்ரௌடு கிடையாது. நாங்கள் வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். அதனால் க்ரௌட் இல்லாமல் இருந்த ஒன்று ஐயோ இதை பாருங்கள் அப்படியே செம்மையாக இருக்குது. லைக் லிட்ரலி டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் நாங்கள். அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுனுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இப்போ நாங்கள் ஐயர்பாடி தாண்டிட்டோம். வால்பாறை போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 5 கிலோமீட்டர்ஸுமே இப்படி தான் ஃபாரஸ்ட் தான். அப்படியே இன்சைட் ஃபாரஸ்ட் ஜோன் இருட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பின்னாடி வர நம்ம வண்டியோட ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி மட்டும்தான். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு வீக் டேஸில் எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்க டைமில் நாங்கள் மட்டும் ஒரு 8 பேர் ஜாலியாக அப்படியே காட்டுக்குள்ளே நைட்டு 8 மணிக்கு ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஹில் ஸ்டேஷன்ஸில் அங்கே பாருங்கள், அந்த குட்டி 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 ஒயிட் லைட்லாம் அவ்வளோ அழகாக தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. குளிருதுன்னா அங்கே வந்து லைக் சின்ன டவுன்ஷிப் மாதிரி இருக்கிறதுனால சில்னஸ் தெரியல. பட் இங்கே வந்து அப்படியே டென்ஸாக அப்படியே நல்லா பச்சை பசேல்னு இருந்த உடனே பயங்கரமாக குளிருதுங்க. நான் இத்தனைக்கும் க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஹூடி போட்டிருக்கேன், ஷூஸ் போட்டிருக்கேன், ஃபுல் பேண்ட்ஸ் போட்டிருக்கேன், ஹெல்மெட் போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு குளிர் தாங்க முடியல. கண்டிப்பாக வால்பாறை தான் அந்த 7th ஹெவன் அப்படின்னு சொல்கிறதுல மறுபேச்சே இல்லை. இங்கே பாருங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் பக்கத்தில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறை. அதாவது வால்பாறை டவுன் அது இருக்குது பார்த்தீங்களா, கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியுது, அதான் வால்பாறை டவுன். ஸோ அப்படியே சுற்றி அங்கே போனோம், அவ்வளோதான். ஐபிஎம்மா ஆஃப் பண்ணலாம் ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரில. அருமையாக இருக்கு லிட்ரலி. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சாதாரணம். அவங்க வந்து லைக் வருஷம் ஃபுல்லாக இங்கே தானே இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய இதுவாகவே தெரியாது. பட் நம்மளுக்கு அதுவே, ஆனால் இங்கே இருக்கிறவங்கள சென்னையில் கொண்டு வந்து விட்டால் அந்த கிளைமேட்டுக்கு தாங்க மாட்டாங்க. நம்ம எப்படி இந்த கிளைமேட்டுக்கு தாங்க மாட்டோமோ அதே மாதிரி அவங்க அந்த கிளைமேட்டுக்கு தாங்க மாட்டாங்க. அந்த ஒரு ஹீட்டை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒன்று தான். அவங்களுக்கு சென்னை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட், நம்மளுக்கு வால்பாறை டூரிஸ்ட் ஸ்பாட். அதே மாதிரி என்ன கேட்டால் நீங்கள் ரூம்ஸ்லாம் எடுக்கிறது வால்பாறையில் எடுக்காமல், லைக் உங்கள்கிட்ட காசு நிறையா இருக்குது அப்படின்னா வால்பாறையிலே எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி பட்ஜெட்டடாக பார்க்குறீங்க, நல்லா சீனிக்காக பார்க்குறீங்க, வியூவும் வேணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஃப்ரம் வால்பாறைக்கு கீழேயோ இல்லை மேலேயோ இல்லை சைடில் அது மாதிரி சுற்றி இருக்கிற இடத்துல எடுத்துக்கோங்க. நான் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக அப்படியே வ்ளாக் பண்ணுறேன். டவுனுக்குள்ளே வந்துட்டோம். என்னடா பாய்ஸ், எங்கே போய் சாப்பிட்லாம்? எங்கே அங்கே உள்ளே தள்ளி போகலாமா? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கடை இருக்குது. அதான்டா டவுன் உள்ளே போகலாமா கேட்குறேன்டா நான். ஓகேடா பாய்ஸ், இதோ போகலாம். நல்லா கண்டிப்பாக வீக் டேஸில் ஆஃப் சீசனில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வால்பாறைக்கலாம். லிட்ரலி அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வால்பாறை வந்தப்போ சம்மர் ரஷ்ஷுனா பயங்கரமான லைக் டிராஃபிக்லாம் ஆச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே நாங்கள் மட்டும் சுற்றுறோம். ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ட்ராவல் பீப்புள்ஸ் வந்திருக்காங்க, கப்புள்ஸ் நிறையா வந்திருக்காங்க. இந்த கப்புள்ஸை சொல்லும் போதெல்லாம் மைண்ட் எங்கேயோ போகுது. சரி 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 சரி. ஐயோ, நான் கண்டிப்பாக நாங்கள் பத்திரமா போயிட்டு வரோம். அவன் மனசு இருக்கு பத்தியா? சே, அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். மாமே, நாங்கள் பேசியிருந்தோம்மா சும்மா. அஜய்கிட்ட வண்டி ஓட்டுறா, அஜய் ஓட்டுவான்டான்ட்டு. அவன் சொன்னான், ஓட்டுறீனா ஓட்டுறா அப்படின்னா. வண்டி டேர்னிங் ரேடியஸ் கம்மி, திருப்பவே முடியாது, வண்டி வேற கோளாராக வச்சுருக்கேன். அவன் சும்மா வண்டி இது என்னடா இப்படி தொங்குது. கேமரா ஆன்ல இருக்கடா, எல்லாம் விளாக்ல வருவேன். நீ நப்போ
அந்த பாட்டி டக்குன்னு கேட்டாங்களா நீ நேராக கீழே போயிரோட ஆலியார் டேமுக்குள்ளே அப்படின்னா இற வர இவனுக்கு அவனுக்கு அதான் அப்படி ஒரே நிமிஷம் அப்படி அவங்க கேட்டுட்டாங்க போல கேட்டு அப்படி சொல்லாதீங்க தம்பி பார்த்து பத்திரமா தொலைவில் இருந்து வந்திருக்கீங்க அப்படி பேசாதீங்க விளையாட்டுக்கு கூட சில டைம் வினையாயிடும் பார்த்து திரும்புங்க வளைவுலெல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் நாங்கள் அம்மா மாதிரி நினச்சிக்க அப்படின்னாங்க ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அவன் சிகரெட் பாக்கெட் இருந்து காட்டுறான் இந்த தற்கொலை நியூஸ் போத மாட்டா அப்படிங்கிறான் அந்த பாட்டி அட கூட்டங்க போற அப்படின்னு என்ன சொன்னா பாரு. ஆனால் என்ன ஒரு விளாக் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தன் சிகரெட் எடுத்துகிட்டு வரதான் ஒருத்தன் ஆய் வருதுங்கிறான். வேற என்ன சொன்னா ஏன் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறேன் என்ன சொன்னா ஒரு இடத்துல நின்று லெமன் டீ சாப்பிட்டோம் லிட்டில் தி பெஸ்ட் லெமன் டீ நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே என் லைஃப்லேயே அவ்வளோ செம்மையாக இருந்தது. அவங்க வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்திருக்கோன்னு கேட்டாங்களா நாங்கள் வந்து இப்படி இந்த லொக்கேஷனில் ஸ்டே பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி ஓகே போகும்போது பார்த்து போங்க இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு சிறுத்தை பார்த்தோம் அப்படின்னு அந்த டீ கடையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சிறுத்தையை பார்த்தோன்ட்டு எங்க ஒரு காட்டு பண்ணியோ இல்லை யானையோனா கூட அதுவுமே வந்து ஒரு ஆபத்தான ஒரு விலங்கு தான். சிறுத்தையை பார்த்தோன்னு சொல்கிறாங்க. என்னால் நான் ஏன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போனோம் நாங்கள் இருக்கிற ரூம்ஸுக்கு. அல்ல இல்லைங்க சிறுத்தைலாம் லைக்கு வந்து காவிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். வேறு இந்த மாதிரி டென்ஸாக போகிற இடத்துல டக்குன்னு அது வந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லோரும் சாப்பிட்டோம். நைட்டு மணி வந்து 8 மணிக்கு வந்தோம். இப்போ மணி 9:10 ஆகுது. சாப்பிட்டாச்சு. நான் ஓகே 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு அழகாக இருந்த ஒரு ஃபுட்டு தான். நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு விலாகை நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி விலாக் இதோட முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 எபிசோட் 2 நல்லமுடி வியூ பாயிண்ட்டு அப்புறம் டேமு மற்ற இடத்துக்குலாம் போகிறதெல்லாம் வந்து நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பாய். ஓகேண்ணா. ஓ சாரிண்ணா. ஆசாத்தே இங்கே வாங்க. இங்கே பாரு இங்கே பாரு. இதெல்லாம் ஓகேண்ணா. நோ ப்ராப்ளம். பாரு உள்ள பாருடி தண்ணி தேங்கி நிக்குது. 10 நாளா ஓட்டையாகும். இருப்பா ஒரு நிமிஷம்.